அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முதல் இண்டிசஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். பேங்கிங் நிஃப்டி பேங்கோட செக்டாருக்குள்ளே போக போகிறோம். இங்கே நிஃப்டி பேங்க்ன்றது செக்டார் இண்டிசஸில் நிஃப்டி பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். இப்போது நிஃப்டி பேங்க் அப்படிங்கிறது மொத்தம் 12 நிறுவனங்கள் 12 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி தான் 12 ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த செக்டாரோட வெயிட்டேஜே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாச்சு. இதில் இருக்கிற ஸ்டாக்ஸோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஏயு பேங்க் நம்மளுக்கு லாஸ்ட்டில் இதை ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் நான் ஏயு பேங்க் இது பண்ணுறோம். அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்குறோம். கடந்த வாரத்தோட தாக்கம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் 580க்கு ஆரம்பமாயிருக்கு. அதுதான் ஹை. இப்போ க்ளோஸ் அப்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் க்ளோசிங் ஓப்பன் பிலோ க்ளோசிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வீக்லி பெர்ஃபார்மில் வந்துட்டு குறைவான பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய பிரேக் அவுட்ஸ் நம்மளுக்கு 580 அப்படிங்கிறது ஓப்பன் ஹை, அதே மாதிரி லோ அப்படிங்கிறது 553. அப்போ 553க்கும் 580 இதற்குள்ளே தான் ஒரு பிரேக் அவுட் இருக்க போகுது. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கடந்த 3 நாட்களோட வர்த்தகம் அப்படிங்கிறது இதுதான். அப்போது நம்மளுக்கு ஓப்பன் 1073. அப்போது 1073 ஓப்பன். இதே ஹை பார்த்திங்கன்னா 1093. லோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1060. இப்போ க்ளோசிங் 1082. அப்போது இந்த 1093 1060 அப்படிங்கிறது ஒரு 33 புள்ளிகள். ஒரு 3 நாட்களில் 33 புள்ளிகள் தான் ஹையுக்கு லோக்கு இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் என்ன நடக்குது இதோட பிரேக் அவுட். அப்போ இதற்கு இன்சைடு இருக்கும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதோட பிரேக் அவுட்ஸில் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதனுடைய அட்டவணை பார்க்கணும். நம்ம டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அதனுடைய அட்டவணை தெரிஞ்சிடும். அதற்கு முன்பு அந்த ஸ்டாக்கோட ப்ரீமியம் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அதோட ப்ரீமியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ கேஷில் 1084, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 1084. அப்போது இதற்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு பெரிய தாக்கம் இங்கே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இதனுடைய இம்பேக்டட் அட்டவணை நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது அட்டவணை பார்த்தா நம்மளுக்கு 1100 கால் 1080 கால் 1080 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1080 கால் 80 புட்டு தான் போட்டியாளராக இருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 1080 அப்படிங்கிறது நடுநிலையாக இருக்க போகுது. 1080லிருந்து 30 ரூபாய் அப்படின்னா 1110 அப்படிங்கிற ஒரு தாக்கம். 25 ரூபாய் அப்படிங்கும்போது 1055. அப்போ 1055லிருந்து 1080க்கும் அதற்கப்புறம் 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 55 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 1135. இந்த பக்கம் இருந்து 55 ரூபான்னா 1025. அப்போ 1025லிருந்து 1135க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னா நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு எதானு பெரிதாக இருக்கான்னு பார்த்தா அந்த பெரிதான இம்பேக்டட் ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து பிஎன்பி ஸ்டேட் பேங்க் 527 ரூபாய் இருக்காங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ கடந்த 3 நாட்களோட இம்பேக்டட் ஜோன் என்ன நம்ம பார்க்கணும். அப்போ 524 நம்மளுக்கு ஓப்பன். இதில் ஹை பார்த்திங்கன்னா 533.70, லோ 519, க்ளோசிங் 523. அப்போது நம்மளுக்கு 533லிருந்து 519 அப்படிங்கிறது தான் ஒரு பிரேக் அவுட். இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 புள்ளிகள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வருது இந்த கேப். அப்போ இது ஒரு பிரேக் அவுட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் க்ளோசிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 527க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ க்ளோசிங்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 527. அப்போ 527 ரூபாய் க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் க்ளோசிங் அதே மாதிரி
ஹையஸ்ட் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதற்குள் சந்தை இருக்கிறது. அடுத்தது ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, பந்தன் பேங்க் இருக்குது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது பார்த்தீங்கன்னா நியர்பை லைஃப் ஹை கட்டிருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன் தான் இந்த ஏரோ மார்க். அப்போது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ 1666 ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 34 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு லைஃப் ஹை நியர்பை இருக்குது அப்படிங்கிறத தெரிய வருகிறது. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கடந்த 3 நாட்களோட, அதாவது சென்ற வாரம் 3 நாட்கள் தான் இருக்கனால 1607, இதனுடைய ஹை 1669, 1669, லோ பார்த்தீங்கன்னா 1602, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1666ன்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே இது ஹையஸ்ட் ஹை மற்றும் ஹையஸ்ட் க்ளோசிங் இருக்குது. அப்போது இந்த 1669ற்கு மேல் நிலை பெறுவதே இதற்கு என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டான ப்ரீமியம் இது பார்த்தீங்கன்னா 1666, ஃபியூச்சர் வந்து 1669, 70ன்னு பார்த்தா 4 ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ டிமாண்ட் ஒரு பெரிய எக்கச்சக்கமான டிமாண்ட் கிடையாது, இருந்தாலும் ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ டேபிளில் பார்த்தா நம்மளுக்கு 1660 கால், 660 புட், அடுத்து 1700 கால் கொடுத்துருக்குறாங்க. 1660 கால் 600 புட், அதோட க்ளோசிங் அப்படி பார்த்தீங்கன்னா 1660 அப்படிங்கிறது மையப்புள்ளி, 1691 இந்த பக்கம் 21 வாங்கும்போது 1639 இந்த லெவல் வந்து ஒரு ஷார்ட், அதாவது இந்த இடத்துக்குள்ள ஒரு வால்டைலாக இருக்கும். இதோட பிரேக் அவுட்னா இது 52 ரூபா. அப்போது 1710, அதே மாதிரி 1610, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ லைஃப் ஹை நம்மளுக்கு எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லைஃப் ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1704ன்னு நினைக்கிறேன். 1722 அதன் அருகாமையில் இருக்காங்க. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இம்ப்ளைட் வாலிட்டி பெரிய ஒரு நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் ஜோன் நாட்டம் நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்மளுக்கு 1670 ரேஞ்ச் அப்படிங்கும்போது 25 ரூபா, 26 ரூபா. அப்போ 1695, 1644 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக அமையும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்து கோட்டக் பேங்க். கோட்டக் பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இது பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 1734 வந்து நம்மளுக்கு ஓப்பன், 1761 ஹை, 1733 லோ, க்ளோசிங் 1757 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹையஸ்ட் ஹை, ஹையஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1761 டு 1733க்குள்ளே எப்படி இம்பேக்டட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அடுத்து நம்மளுக்கு அட்டவணை அண்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட் ஜோன் நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட் ஜோனில் ஒரு 5 ரூபா ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அடுத்து டேபிள், ஆப்ஷன் டேபிள் பார்த்திங்கன்னா 1800 கால் அதிகமான வர்த்தகம். அப்போ 1760 கால், 1780 கால், 1740, 760 அப்படி இம்பேக்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1740 டு 1800க்குள்ளே இந்த கோட்டக் பேங்க் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி பெருசாக இம்பேக்டட் இல்லை, ஒரு மந்த நிலை தான். அப்போ இவங்க வந்து ஒரு சைட்வே இம்பேக்டட் ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. 1760 கால் படி 1784, 1760 கால் 24 ரூபாய் அப்படின்னா 1736 இந்த ஜோன் தான் இதற்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து கோட்டக் பேங்க், அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 864 நம்மளுக்கு ஓப்பன், ஹை பார்த்தா 871, லோ பார்த்திங்கன்னா 849. ஒரு பெரிய ரேஞ்ச் இதற்குள்ளே இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. இதோட பிரேக் அவுட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டான இது பார்க்கணும். இதோட ப்ரீமியம் 851 அண்டு 854 ஒரு 3 ரூபா ப்ரீமியத்தில் இருக்காங்க. 860 கால் 850 போட்டு ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க. இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 10 ரூபானால 860,
873 850 846 இந்த ஜோனுக்குள்ளே ஆக்சிஸ் பேங்க் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின் நம்ம பார்த்தோம்னா இம்ப்ளைட் வாலிட்டி அது பெருசாக இம்ப்ளைட் வாலிட்டி இல்லை. அடுத்து ஐசிசி பேங்க் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த கடந்த 3 நாட்களோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 880 890 868 875 க்ளோசிங் இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 22 ரூபா மொமெண்டம் இதில் கொடுத்துருக்குறாங்க. டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸ்டாக்ஸ்க்கு உண்டான ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 875 879 4 ரூபா ப்ரீமியம் இருக்காங்க. 4 ரூபாங்கிறது 0.5% ப்ரீமியம்ங்கிறது பரவாயில்ல. அடுத்து 880 கால் 900 கால் 890 கால் 880 போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் 16 ரூபா ப்ரீமியம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 900 அப்படிங்கிற ரேஞ்ச், ஏன்னா 896 அப்படிங்கிறதும் இந்த பக்கம் நம்மளுக்கு 864 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். எல்லாமே இம்ப்ளைட் வாலிட்டியாக நம்மளுக்கு குறைவாக பெரிய இம்பேக்டட் ஜோனாக நம்மளுக்கு இல்லை. 870 அப்படிங்கிறனால இது 12.50 காசு, இது 22 ரூபா. அப்போது 892 இந்த பக்கம் 858 இந்த ஜோன். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 34-35 ரூபா வரும். அப்போ 905 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 835 இந்த ஜோனுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்போவுமே ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸுங்கிறது நம்ம இதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்கறத விட நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு அன்னைக்கு மார்க்கெட் லீடராக யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம வர்த்தகம் செய்வதற்கு முற்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆப்ஷனுக்கு அந்த ஃபயரிங் இருந்தால் மட்டும்தான் வர்த்தகம் செய்யணும். அது ஆப்ஷன் பையருக்கு அந்த இம்பேக்ட் ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதனை எடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.